பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதை எழுதினவங்க சூசன் சாண்டக். இவங்க ஒரு அமெரிக்கன் எஸ்ஏயிஸ்ட், நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ கல்ச்சுரல் ஆக்டிவிஸ்ட். இந்த பர்டிகுலர் எஸ்ஏ இது வந்து எப்போ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா 1964 எழுதியிருக்கிறாங்க. லேட்டர் இவங்களோட எஸ்ஏ கலெக்ஷனில் வந்து 1966 இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் அதுக்கான ஐடியாஸை நம்ம சொல்கிறது. ஸோ இன்டர்பிரிட்டேஷன்ஸ்லாம் தப்பு, அது வேணாம் அப்படின்ற மாதிரி சூசன் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. ஸோ நிறையா தியரிஸ்ட், கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களோட தியரிஸ் எல்லாமே அவங்களோடயே இருக்கட்டும், அதை வந்து ஒரு ஆர்ட்டோட சேர்க்கும்போது அது என்ன மாதிரியான இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்றத இதில் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த எஸ்ஸேல வந்து மாடர்னிஸ்ட் வேல்யூஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபார்ம், ஸ்டைல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் இருக்கும். ஓகேவா? ஒரு அப்ட்ராக்ட் மீனிங்க்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எது ரியல் மீனிங்கோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் எஸ்ஸே வந்து இவங்கள ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்ஷியல் ரைட்டராக மாற்றுச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போ சூசன் வந்துட்டு இந்த ஒரு லாங் ட்ரெடிஷன் எப்போ இருந்தே இருக்குது. இந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது ஏன்ஷியன் பீரியட்ல இருந்தே இருக்குது. எல்லாருமே ஒரு ஆர்ட் இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட கருத்துக்களை வைக்க தான் செய்வாங்க இல்லையா? ஸோ ஆர்ட், லிட்ரரி கிரிட்டிசிசம் இது எல்லாமே இருக்குது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே மார்க்சிஸ்டாக இருக்கட்டும், ஃப்ராய்டியன் ஐடியாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய புதுசாக வராங்க. எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை ஒரு ஆர்ட் மேலே வைக்க தான் செய்கிறாங்க இல்லையா? ஸோ மார்க்சிஸ்ட் எல்லாருமே என்ன செய்கிறாங்க? கார்ல் மார்க்ஸாக இருக்கட்டும், அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேர்ல்டில் ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மூவி வருதுன்னு வச்சுக்கோங்க, டிராகன் மூவியே இருக்கட்டும். அதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணது செகண்ட் சான்ஸாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், அவங்க அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு மார்க்சிஸ்ட் அதை பார்க்கும்போது, அதை அப்ரோச் பண்ணும்போது, அதில் ஒரு பையன் வந்து அவன் மிடில் கிளாஸாக இருக்கிறதுனால, லோ கிளாஸாக இருக்கிறதுனால அவனோட கிளாஸ் வந்து அவன் இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக அவன் நிறையா செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் மேலே வரும்போதும் ஹீரோ வந்து அவனோட ஆப்பர்ச்சுனிட்டியை தட்டி பறிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். அவங்க அந்த மெஜாரிட்டி ஆஃப் மூவியை எடுத்துக்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃப்ராய்டியன் சைக்காலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து சப்கான்ஷியஸ் காஸ், ஒரு ஆர்ட்டை பார்க்காம ட்ரீம் வார் அப்படின்னு எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ட்ரீம் அப்படின்றது ஒரு ஃபிக்ஷன் மூவின்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஃபிக்ஷன். அதில் எந்த விதமான ரியல் ஈவெண்ட்டையுமே அவங்க இன்க்ளூட் பண்ணலை. அவங்க இமேஜின் பண்ண ஒரு விஷயத்த மூவியாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னாலும், இல்லை வார் அப்படின்னா உண்மையாக நடந்த ஒரு விஷயத்த, ஒரு ட்ராஜடியை நம்ம ஒரு மூவியாக கொண்டு வரோம் அப்படின்னாலும், எல்லாத்துலேயுமே ஒரு சப்கான்ஷியஸ் காசஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், தியரிஸ்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட தியரிஸை வச்சு எல்லா ஆர்ட்டையுமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இது என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஷேடோ வேர்ல்டை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஒரு ஆர்ட் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு ஹிடன் மீனிங் இருக்குன்னு சொல்லி நீங்களே டிட்டர்மைன் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க. அதனால அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தியரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய டீப் சிக்னிஃபிகன்ஸ், அதோட நோக்கத்தை வந்து நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன்னு அவ்வளோ நம்ம போட்டி போட்டு அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ சூசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆர்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ளக் பண்ணுது. அதை வந்து பிடுங்கி எடுக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் மீனிங்கை நான் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஆர்ட்டை போட்டு அவ்வளோ நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ 1000ல் ஒருவன் மூவியெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த டிரெக்டர் வந்து எவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து எவ்வளோ அனலைஸ் பண்ணி அந்த மூவி எடுத்திருப்பாங்க. அதுக்கு செலவு பண்ணதாக இருக்கட்டும், டைலாக்ஸ் எழுதினதாக இருக்கட்டும், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அப்படி ஒரு ஆர்ட்டை அவங்க வெளியே கொண்டு வரும்போது அது மேலே டூ மச் ஆஃப் கிரிட்டிசிசம், நிறைய கிரிட்டிசிசம் அது மேலே வைக்கப்படுது. நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வருது. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் இல்லையா? அவர் வந்து ஒரு நோக்கத்தோடு அதை கொண்டு வந்திருப்பார், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். பட் அவர் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் வேல்யூவே இல்லாத மாதிரி அது புரியலை அப்படின்னு சொல்லி ஒத்த வார்த்தையில் நம்ம முடிச்சிடுறோம். ஸோ நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் அந்த ஆர்ட் அண்ட் ஆல்சோ ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு அது ஸ்ட்ரைட்டாக பாதிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்ஷியன் பீரியட்ல இருந்தே இருக்குது. ஒரு பர்சன் ஒன்று எழுதுறாங்க அப்படின்னா அதை இன்னொரு ரைட்டர் இன்டர்பிரேட் பண்ண தான் செய்வாங்க இல்லையா? ஸோ இது ஏன்ஷியன் பீரியட்ல இருந்தே இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. பிளேட்டோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆர்ட் அப்படின்றது யூஸ்லெஸ் வித்தவுட் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இல்லை அப்படின்னா அந்த ஆர்ட்டே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் நிறைய சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மூவிக்கு ஒரு ப்ராப்பரான ரிவ்யூஸ் வரல, அதை ப்ராப்பராக எல்லாராலையும் இன்டர்பிரேட் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல மூவியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு மூவியை நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியாத அளவுக்கு அது எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்றத யாருமே யோசிக்கல. ஸோ இது பிளேட்டோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு ஆர்ட் வந்து யூஸ்லெஸ், ஒரு ஹை பர்பஸ்க்காக நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணலைன்னா அது எப்பேற்பட்ட ஆர்ட்டாக இருந்தாலும்
அது யூஸ்லெஸ் அப்படின்னு பிளேட்டோ சொல்கிறாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஆர்ட் அப்படின்றது வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு சின்ன கேட்டகரிக்குள்ளே நம்மளால் ஆர்ட்டை கொண்டு வர முடியாது. மல்டிபிள் பர்பஸ், மல்டிபிள் ஷேட்ஸ் அதில் இருக்கலாம். பட் இவர் அதை ஒரு சின்ன கேட்டகரிக்குள்ளே அடைச்சி வைக்கிறாரு. ஸோ இப்போ சூசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த ஆர்ட்டை டிஃபைன் பண்ணுறதுல ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம். இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட்டோட வேல்யூவை ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒரு மூவிக்கு நான் இவ்வளோ தான் ரேட் கொடுப்பேன், இதை நான் இன்டர்பிரேட் பண்ணும்போது, அதை பற்றி நான் அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் அதோட வேல்யூவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓல்டு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஆர்ட்டுக்கு வந்து நியூ மீனிங்கை கொடுக்குது, அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஒரு நியூ மீனிங்கை கொடுக்குது. ஸோ அது வந்து நியூ ஆடியன்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு பழைய மூவிஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். நானே இப்போ ரீசெண்டாக மௌனராகமாக இருக்கட்டும், மகாநதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக நிறையா யூடியூப் ஷார்ட்ஸில் வந்துட்டு நிறையா டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஈவன் கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த மூவியும் நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மூவி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி இன்டர்பிரேட் பண்ணும்போது, அதில் இந்த சீனெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது நியூ ஆடியன்ஸ்க்கு அதை பற்றின ஒரு புரிதல் கிடைக்குது, அதை பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டி வருது. ஸோ இந்த மாதிரி நியூ ஆடியன்ஸுக்காக அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்காக, அவங்கள பார்க்க வைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாமே அக்செப்டபிள். அந்த கதையோட கோர் எலமெண்ட்டை அவங்க சேஞ்ச் பண்ணல, அதுக்குள்ளே இருந்து ஹிடன் மீனிங்கை நான் கண்டுபிடிக்கிறேன்னு அவங்க சொல்லலை. ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய சீன்ஸை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து அக்செப்டபிள் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த ஆர்ட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, அந்த ஆர்ட் எல்லாமே அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ சூசன் வந்து ரொம்ப புலம்புறது எதுக்காக அப்படின்னா, இந்த மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன் மார்க்சிஸ்டாக இருக்கட்டும், ஃப்ராய்டியன் தியரி அப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே அதுக்குள்ளே உள்ள அந்த ஒரு ஹிடன் மீனிங்கை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுறாங்க. அது ட்ரீமாக இருந்தாலும் வாராக இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு மீனிங் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி வராங்க. ஸோ அது வந்து அந்த ஆர்டிஸ்டிக் ஃபார்மையே வயலேட்ஸ், அதை கம்ப்ளீட்டாக சிதைக்கிற மாதிரி தான் உங்களோட அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதோட கான்டென்ட் என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும்போது ஆத்தரோட இல்லைன்னா அந்த டைரக்டரோட ஓன் டேர்ம்ஸில் வந்து அது நல்லா இல்லாத மாதிரி, வேர்த்தாக இல்லாத மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஒரு மூவி வருதுன்னா அதோட எண்டிங் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த ஆக்டரை போட்டிருக்கலாம், இந்த மாதிரி டயலாக்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அந்த டைரக்டர் ஒன்று யோசிச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஆத்தர் ஒன்று யோசிச்சிருப்பாரு இல்லையா, அதோட எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகுது, அவங்களோட ஐடியாலஜிஸ் வேர்த் இல்லாத மாதிரி ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஆர்ட்டை நம்ம ஹர்ட் பண்ணுற மாதிரி தான். அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களோட படைப்புகளை வந்து ஈஸியாக நம்ம கொஷின் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்ட்டை வந்து டீகோட் பண்ணணும்னு தான் நினைக்கிறோமே தவிர, ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க நினைக்கல. இப்போ கஃப்காவோட அந்த ஒரு சைக்கோ அனாலிசிஸ் வந்து ஒரு மாஸ் ராவிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை வந்து இவங்க என்றைக்குமே அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணும்போது, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப இன்டர்பிரேட் பண்ணும்போது அது கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கே தவிர, உங்களால் அந்த ட்ரூ மீனிங்கை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நியூ ஆர்ட் ஃபார்ம், இப்போ அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்காக இருக்கட்டும், பாப் ஆர்ட்டாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் சினிமாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டைல், ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து இன்டர்பிரிட்டேஷன்ஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சில நேரங்களில் கிரிட்டிசிசமை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா, ஒரு ஆர்ட்டோட கண்டென்ட் அது மாற்றாமல் ஜஸ்ட் அதோட ஸ்டைல் ஃபார்மை நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அட்ரெஸ் பண்ணுறீங்களா, அது ஓகே. பட் அதோட கோர் எலமெண்ட்டே நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும்போது அந்த கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண முடியாததாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ரோலண்ட் பார்த்தர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்மல் அனாலிசிஸ் தான் இருக்கும், ஓகேவா. கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபார்ம் அதை பற்றி தான் அவங்க பேசுவாங்களே தவிர அதோட கோர் எலமெண்ட்டை அவங்க டச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு குட் கிரிட்டிசிசம் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சூசன் வந்து என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மை பார்க்குறீங்க அப்படின்னா அதோட இந்த ஈஸ்தட்டிக் ஸ்டைலை வந்து என்ஜாய் பண்ணுங்கள், அதில் இருக்கக்கூடிய எசன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய இன்னர் மீனிங்கை நான் கண்டுபிடிக்கிறேன், எதுக்காக இந்த டைரக்டர் இப்படி ஒரு மூவி எடுத்தாங்க, எதுக்காக இந்த டைட்டில் வச்சாங்க, எதுக்காக இந்த ஹீரோவை செலக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரியான அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. போனீங்களா, ஒரு மூவி பார்த்தீங்களா, அந்த 2.5 hours நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அந்த அனாலிசிஸ் ப்ராசஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களால் அந்த மூவியை என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. இப்போ தோலா மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்தி அவர் வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு சும்மா அவர் கிடச்ச பெயிண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு சும்மா அவர் பெயிண்ட் பண்ணுவார். ஆனால் பிரகாஷ் ராஜ் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார் இல்லையா. ஸோ அது கார்த்தி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ ஒரு இன்டர்பிரேட்டர் அப்படின்றவங்க இல்லாத ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. பட் ஆத்தருக்கு ஆர் கிரியேட்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்பிரேட்டர்ஸ் வந்து ஒரு ஆர்ட்டோட அந்த கண்டென்ட், அந்த ஒரு கோர் எலமெண்ட்டையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
ஸோ மாடர்ன் இன்டர்பிரட்டேஷன்ஸ் எல்லாமே ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஆர்ட்டை வந்து இமோஷ்னலாக கொண்டு போகிறாங்க. ஒரு மூவிக்கு வந்து நிறையா கிரிட்டிசிசம் வரும்போது, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது, அந்த டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஒரு கமர்ஷியலாக எடுக்கும்போது உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் ஒரு உண்மையான விஷயத்த, ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லும்போது, அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கும்போது, அவங்களுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இமோஷ்னலி அது ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க உங்களுக்கு எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் கன்வே ஆகணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி ஆகிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆர்ட் அப்படின்றது டிரெக்டாக அது உங்கள் சென்ஸை தான் ரீச் பண்ணணும். சென்சிபிளாக அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமே தவிர, என்னோட இன்டெலிஜென்ஸை நான் அதில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆர்ட்டோட பர்பஸே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தானே தவிர, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு டிரெக்டரோடையோ ஒரு ஆர்டிஸ்டோடையோ நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது கிடையாது. அவங்க ஒரு ஆர்ட்டை கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் ஆர்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைனலாக சூசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்பிரட்டேஷன் அப்படின்றது ஒரு ஆர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இருக்கணுமே தவிர, அதில் உள்ள அந்த ரிச்னஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கணுமே தவிர, அதை நம்ம வேனிஷ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டிசிசம் எல்லாமே ஹவ் வி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்ட். அந்த ஒரு மூவி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி புரிதல் வந்துச்சு, நான் அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் என்னோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆச்சு, இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒரு கிரிட்டிசிசமாக எடுத்து வைக்கலாமே தவிர, அந்த மூவியில் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி தான் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மூவியை வந்துட்டு சேஞ்ச் பண்ண வேண்டாம், இல்லை அந்த ஒரு ஆர்ட்டை வந்து நீங்கள் கொலாப்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.